ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ப்ரூச் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு டிசைனு. அதாவது இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆரி மெட்டீரியல் வச்சு மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஆரி ஒர்க்கை வச்சு நம்ம பார்க்கலாம். இது நான் கையில் எடுத்துருக்கிறது ஒரு பிளாஸ்டிக் பூவு. அதாவது இது ப்ரூச் மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, நிறைய ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹேர் பேண்டு, ஹேர் பவுக்கெலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செயின் மாதிரி இருக்குல்ல, இது வந்து வீட் பீடுன்னு சொல்லுவாங்க, கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க. இது சைஸு கொஞ்சம் சின்ன சைஸு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய சைஸ் இருக்குது, சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. நான் என்கிட்ட இது இருக்குது, வாங்கி ஆரி ஒர்க்குக்கு வாங்கின மெட்டீரியல் நிறைய இருந்ததில்ல, சரி எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் பூவு, அப்புறம் சின்ன சின்ன சமிக்கி இருக்குது, சமிக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பீகாக் பெண்டன்ட், இவ்வளவும் நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய செலவு வந்து ஒரு 50 ரூபா கூட இருக்கும். 50 ரூபாக்குள்ளே தான் வரும். இந்த 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு பிளாக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 500 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். அவ்வளவு நம்மளுடைய, ஏன்னா இது ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் பண்ணும்போது நமக்கு டைம் ஆகும், அதனால தான். இப்போ நான் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டிருக்கேன், ஸ்கொயர் ஷேப் போடலை, அது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்திருக்கேன். இதில் அந்த 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 கார்னர்லையும் நான் இந்த பிளாஸ்டிக் பூ இருக்குல்ல, அதை நான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கிளிப் ஸ்டோன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ளாட் சீக்வன்ஸ் வச்சு நம்ம ஃப்ளவர் ஆல்ரெடி போட்டிருக்கேன் என் சேனலில், அது மாதிரி ட்ரை பண்ணலாம். எல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து இந்த பூ வச்சு நான் டிசைன் பண்ணதில்லை, அதனால சரி ட்ரை பண்ணலாம், இந்த ஃப்ளவர் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு டைமண்ட் ஷேப்பு, அது கூட ஆரி மெட்டீரியல், இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த 3 ஒவ்வொரு கார்னர்லேயும் 3 பூ வர மாதிரி வச்சுருக்கேன். உங்ககிட்ட 1, 2 அல்லது 2 சைடில் 3, 2 சைடில் 2 அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். நீ 3 தான் வைக்கணும்லாம் கிடையாது. நான் இப்போ என்கிட்ட 3 வச்சுருட்டேன். அந்த அதுக்கப்புறம் போய் மாடியில் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுனால நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருந்தது எங்கேயோ போயிடுச்சு. வீடியோ எடுக்கும்போது அந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கும்போது டக்குன்னு செதறதுனால எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதனால் நான் லாஸ்ட் வந்து 1 தான் வச்சுருக்கேன். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த 3 ஃப்ளவரையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஒவ்வொரு ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா B7000 க்ளூ போட்டு ஒட்டிடுங்க, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து நான் எடுத்துருக்கிறது வீட் பீடு. இந்த வீட் பீடை நான் 1 பை 1 இதில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு இதை மொத்தமாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது மெத்தட் சொல்கிறேன். நான் பக்கத்தில் ப்ரூச் ஒர்க் போட்டிருந்த டிசைன் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சிக்கிக்குது. இது நம்ம மெயினாக கவனிக்கணும். இந்த ப்ரூச் ஒர்க் நிறைய ஒரே ஃப்ரேமில் போடும்போது நம்ம ஒரு டிசைன் மேலே இன்னொரு டிசைன் இப்போ படாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க, அடுத்தால கார்னரில் போடுங்க, இல்லது கார்னரில் போட்டுட்டு உள் பக்கமாக வாங்க. நான் கேமரா வச்சு எடுக்கிறதுனால, நமக்கு வீடியோ எடுக்கிறதுனால அது எனக்கு கரெக்டாக வரல, அது போய் சிக்கிட்டே இருந்தது. நீங்கள் அதை பார்த்து வீடியோ எடுக்கும்போது எடுத்துக்கங்க. இப்போ நான் ஒரு 3 வீட் பீடை ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டேன்னா கீழேருந்து நீடியில் மேலே எடுக்காமலேயே கோர்த்துட்டு அப்புறம் திருப்பி எடுத்துட்டு திருப்பி கோர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் நீடியில் தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சால் நீங்கள் ஆரி ஒர்க் நீடில் வச்சே பண்ணிக்கலாம். நான் இது ப்ரூச் ஒர்க்குனால ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லேயே வச்சு பண்ணுறேன். இதுலேயுமே ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க, பிகினர் கூட இந்த ஒர்க்கு பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் ஒர்க் பண்ணி முடித்தோன்னே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன் நம்ம அடிக்கடி வீடியோவில் எல்லா யூடியூபர்ஸுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு லைக்ஸும் கமெண்டு அந்த மாதிரி பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த யூடியூப் வந்து அதை நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் மேக்ஸிமம் எல்லா யூடியூபர்ஸுமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் அதை ஒரு லைக் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கிவ் யுவர் லைக் கொடுத்தீங்கன்னா அது அடுத்தவங்களும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 3 பீடை கோர்த்துட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டேன், பக்கத்தில் தள்ளி இன்சர்ட் பண்ணேன். எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணாமல் நான் 2 பீடை விட்டுட்டு ஃபஸ்ட்டு பீடில் போய் இன்சர்ட் பண்ணிட்டேன். அது என்னென்னா அது ஒரு முடிப்பு, அதாவது ஒரு பூக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃப்ளவர் மோட்டிவ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டு
ஒரு பீடை வெளியில் எடுத்துட்டேன் பாருங்கள். வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதை அப்படியே காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோவில். சப்போஸ் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணால் எப்படி எதை கரெக்ட் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த 2 பீடை எடுத்துகிட்டு ஒரு பீடை மட்டும் கட் பண்ணிவிட்டு கீழே நாட் போடலாம். அது எப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அந்த 2 பீடை எடுத்துகிட்டு ஒரு பீடில் கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கீழே திருப்பி அகைன் ஒரு த்ரெட்டில் நாட் போட்டு திருப்பி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 பை 1 இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த சைடில் வரும்போது ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். உங்களுக்கு டைம் அது ஈஸியாக சேவ் ஆகும். நம்ம ஒன்றா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம 1 பை 1 ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து கேப் கிடைக்கும். அதாவது ஒரு பீடுக்கு இன்னொரு பீடு வந்து நமக்கு கேப் கிடைக்கும். அந்த கேப் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து வேறு விதமாக இருக்கும். அந்த 2 மெத்தடுமே நான் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸு. அப்போ தான் நான் இடையில சொல்கிற உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு அது வந்து தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஏதோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தர் கமெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஃப்ளவர். இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அவுட்டர் லேயர் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னர் லேயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர் அப்படி கலர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பெட்டலை சுற்றி ஒரு ஒயிட்டும் உள்ளுக்குள்ளே வந்து கலர் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பூ பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. நீங்களும் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் ஒவ்வொரு ஸ்டிச் அதில் ஹோல்ஸ் இருக்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி. நான் அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த ஒர்க்கு நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுறீங்க அப்படின்னா 2, 3 ஸ்டிச்சு கொடுங்க. கொடுக்கும்போது ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே வந்து நார்மலாக நீடில் எடுத்து த்ரெட்டில் கீழே கிளாத்தில் பஞ்ச் பண்ணிட்டு திருப்பி எடுங்க. அப்படி எடுத்துக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அந்த மெத்தடு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் ஒவ்வொரு ஸ்டிச் தான் கொடுத்துட்டு நான் அப்படியே கிளாஸ் உங்களுக்கு ஒர்க்குக்காக காமிச்சதுனால அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக லோட் பண்ண போகிறேன். அதாவது இந்த மேலேருந்து கீழே ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வருது பார்த்தீங்களா? இந்த லைனுக்கு எத்தனை பீடு தேவைப்படுமோ அத்தனை பீடையும் நான் ஒரே டைமில் கொறுத்துக்கிறேன். இதில் ஒன்று கொறுக்கும்போது நீங்கள் கவனிக்கணும். இந்த வீட் பீடம் பொறுத்தளவில் மற்ற பீடு சுகர் பீடு அப்புறம் கட் பீட்லாம் கொறுக்கும்போது கவனிக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? கட் பீடில் வந்து ஸ்டார்டிங் எண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வீட் பீடில் அப்படி இருக்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோதுமை எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இது கோதுமை பீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சின்ன டிப் இருக்கும், எண்டில் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டைரெக்ஷனில் கொறுக்குறீங்களோ அதே டைரெக்ஷனில் தான் எல்லா பீடையும் கொறுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். இல்லது ஒன்று பின்னாடி பார்த்து இருக்கும், இல்லை முன்னாடி பார்த்து இருக்கும். அந்த மாதிரி ஆயிரும். அதனால் அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் டிசைன் வந்து சேமாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கொறுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையுமே நான் த்ரெட்டு நீடிலேருந்து எடுத்து கீழேருந்து மேலே எடுத்து அடுத்த பக்கத்தில் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணாலும் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸுக்குள்ளே தான் ஆகும். பீகாக் பெண்டன்ட்டு அப்புறம் இந்த ஃப்ளவர் மோட்டிஃபு இந்த வீட் பீட்லாம் ரொம்ப ரேட்டு கம்மி தான் நமக்கு. அந்த மாதிரி ஒர்க்கு வந்து நமக்கு மிஞ்சி போனால் இது ஒரு 30 ருபீஸ்க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். நான் பீகாக் பெண்டன்ட் வாங்கி ரொம்ப நாளாச்சு. 7 ரூபாய் என்னமோ நினைக்கிறேன் ஒரு பீகாக் பெண்டன்ட்டு. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸு இதெல்லாம் சேர்த்துமே மொத்தமாகவே நமக்கு ஒரு 30 ரூபாய்க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த 30 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 300 to 500 கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணால் வாங்கலாம். அது ஏன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ப்ரூச் ஒர்க்குங்கிறது ஈஸியாக செய்கிறோம், அதனால் நம்ம வந்து இவங்க காஸ்ட் அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்னு சிலர் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னென்னா, இந்த ஒர்க்குக்கு வந்து நமக்கு டைம் எடுக்கும். அதாவது ஆரி ஒர்க் எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி இதுவும் கஷ்டம்தான். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கையும் நம்ம நீடில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகுமே தவிர ஒவ்வொரு பீடாக கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி சிங்கிளாக பண்ணும்போது இதுலேயும் கை வலி கண்டிப்பாக இருக்கும். அது ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது கண்டிப்பாக தெரியும். அதனால் அந்த ஒர்க்கிங்க்கான உழைப்புக்கான ஒரு காஸ்ட்டு தான் நம்ம அந்த சர்வீஸுக்காக கேட்குறது. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கும் புரியும். நீங்களுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க. இந்த ஒர்க் வந்து சின்ன ஒரு பிகினர் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக.
அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் இந்த பக்கம் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு பீடை எடுத்து கோர்த்துட்டு அந்த லெஃப்ட் ஹேண்டில் எக்ஸ்ட்ரா உள்ளதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்தால கீழே நீடியில் விட்டு இறக்கிடுங்க. அடுத்து கீழேருந்து நீடியில் மேலே எடுங்க. நான் சேம் சொன்னது தான். சுகர் பீடு கட் பீடுக்கெல்லாம் நம்ம பார்க்க தேவை இருக்காது. ஆனால் வீட் பீடை பொறுத்தளவில் பீடு என்ன டைரெக்ஷனில் கொடுக்குறீங்களோ அதே பீடை தான் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி கொறுக்கிறது சின்னது சைடு கொறுக்குறீங்களா இல்லை பேக் சைடு கொறுக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பண்ணுங்கள். அது ஒன்று தான் வீட் பீடில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ தான் டிசைன் வந்து சேமாக இருக்கும். அவ்வளோதான். இது பாருங்கள், இதையும் 1 பை 1ஆக ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. அந்த பக்கத்தில் சைடில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஸ்டிச்சுங்கிறது சேம் தான். 1 பை 1ஆக கொடுக்குறோம். இதில் வந்து ஃபுல்லாக கோர்த்துட்டு ஸ்டிச் கொடுக்குறோம், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சிம்பிள் டிசைன் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க. உங்களுக்கும் ப்ரூச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு கொரியர் பண்ணி விட்டிங்கன்னா நானும் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும், என்ன டிசைன் வேணுனாலும் பண்ணலாம். நீங்கள் ரெஃபரன்ஸு இமேஜ் கொடுத்தாலும் கூட அதே இமேஜில் நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஓனாக நீங்களே க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கனாலும் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு அது வேணும்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் நான் ஏற்கனவே வேறு ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தது தான். பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரேமில் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஃப்ரேமில் இப்படி தட்டும்போது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அது வீடியோ போயிட்டு இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், கிடைக்கல. அதனால் அப்படியே ஒர்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஆரி மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோமா, நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போடுவோம். அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். February 10 வந்து நான் ப்ரூச்சஸ் கிளாஸு திருப்பி எடுக்க போகிறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வேறு எது டீட்டெயில் வேணும்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நான் தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. அதனால் திருப்பி நான் அகைன் அதையே நான் ரொட்டீனாக வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு நான் பண்ணிடுறேன். நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பேசிக்கில் லைன்லேருந்து எப்படி ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறது, அந்த லைன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறதுலேருந்து தேஞ்சூர் பெயிண்டிங் வரைக்கும் எல்லாமே நமக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இப்போ கொஞ்சம் ஃபீஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபருக்காக. அதனால் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 2 ஆப்போசிட் சைடில் நம்ம கேப் விட்டு போட்டோமா, இப்போ இந்த ஆப்போசிட் சைட்லேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தமாக கொறுத்துக்கிறேன். எத்தனை பீடு அந்த இடத்துக்கு தேவையோ அத்தனை பீடு நீங்கள் வச்சு பார்த்து கொறுத்துக்கோங்க. கொறுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த எண்டை உள்ளே விடுறீங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீடுக்கும் நம்ம விடணும். அப்படி இல்லைன்னா ஒரு பீடு டைரக்ஷன் வந்து ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக அப்படி மாறிடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை மொத்தமாக கொறுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர் இல்லைன்னா ரோஸ் ஃப்ளவரு, அப்புறம் நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாட் சீக்வென்ஸ்லேயே நிறைய ஃப்ளவர் பண்ணலாம். அது அல்லது ஸ்டாக்கிங் ஃப்ளவரு அது கூட வச்சு பண்ணலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம், ஏன்னா இந்த ஒர்க் இல்லை, இந்த மெட்டீரியல் இல்லைன்னா இன்னொரு மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னுமே நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒர்க்கை தான் போஸ்ட் பண்ணுவாங்களே தவிர அது எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க தனியாகவே அதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாக்காக கொடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்துக்கோங்க. அந்த லென்த்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீடியில் எந்த பீடு கடைசி இருக்கோ அதுக்கு பக்கத்தில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இப்போ ஒவ்வொரு பீடுக்கு இடையில ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கேப் வேணும்னா, அதில் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கேப் வேணும்னா, நீங்கள் நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. அந்த த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு பீடுக்கு இடையில கொஞ்சம் கேப் வரும். இந்த பக்கம் அப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் கேட்ட எல்லா டவுட்டுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்படி ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையும் நம்ம ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். அடுத்து இப்படியே நம்ம விடுறா இருந்தாலும் விட்டுக்கலாம். ஆனால் சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பீகாக் பெண்டன்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிஃப் வைக்கலாம், அல்லது ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட போட்டுக்கலாம். இல்லை லேசி டேசி இருக்குல்ல, ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் அதை வச்சு ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப் போடலாம். நான் நெக்ஸ்ட்டு அதை சொல்கிறேன்ல, நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் எல்லாமே மிக்ஸ் பண்ணியே நம்ம ஒரு டிசைன் ப்ரூச் ஒர்க் பண்ணலாம். அது எப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நான் 1 by 1 உங்களுக்கு போடுறேன். அதை தொடர்ந்து நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாக்கில் ஹெட் பார்ட்டில் மட்டும்தான் ஒரு சின்ன ரிங் மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதனால் இதை நீங்கள் 7000 போட்டு கூட ஒட்டிக்கோங்க. ஒட்டினீங்கன்னா கீழ் பக்கத்தில் கம் போட்டு ஒட்டினீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒரே ஒரு 2 ஸ்டிச் மட்டும் கொடுத்துக்கிறேன். அந்த ஹெட் பார்ட்டில் ஒரு ரிங் மாதிரி இருக்குதுங்களா, அது வழியாக நம்ம நீடியில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் என்ன, அடியில் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹேங்கிங் மாதிரி வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது நிறைய மெட்டீரியல் இருக்குது. நம்ம சக்கரியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லது சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான். இந்த உள்ளுக்குள்ளே இன்னும் பிளாங்காக இருக்கிறதுனால நான் இதை ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சின்ன சமிக்கி இருந்தது, அதை நான் அங்கங்கே ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இந்த சமிக்கிக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, சாரியோட கலரில் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ நீடியில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலை. அப்படி இல்லைன்னா நான் ஃப்ரெஞ்ச் நாட் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். அது அங்கங்கே நல்ல ஒரு பட்டு மாதிரி வரும், நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த சமிக்கிக்கு பதிலாக சக்கரி போட்டுக்கலாம். 3mm 4mm பீட்லாம் சிங்கிள் பீட் மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லது சின்ன சின்ன கிளிப் ஸ்டோன் கிடைக்கும், இல்லை குந்தன் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். நீங்கள் நமக்கு சின்ன சின்ன சாரீலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது ஸ்டோனு. அந்த ஸ்டோனை வந்து நம்ம B7000 க்ளூ போட்டு ஒட்டினா அது ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒட்டினீங்கன்னா அது நல்ல ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இந்த ஒர்க்கு பண்ணும்போது ஒரு ஐடியா இல்லாமல் தான் பண்ணினேன் ஆக்சுவலி. அந்த பீடு யூஸ் பண்ணணுங்கிற கான்செப்ட் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணோன்னே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைனு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சது, பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சு பண்ண போகிறோமேன்ட்டு. ஆனால் உண்மையிலே பார்க்க அழகாக இருந்தது. மேக்ஸிமம் மெட்டீரியல் வந்து ப்ரூச்சஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது நம்ம வந்து அப்பப்போ ப்ரூச் ஒர்க்லேயே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு வேண்டானா எடுத்துகிட்டு திருப்பி அதே வேறு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் மேக்ஸிமம் பண்ணுறாங்க, அன்ஸ்டிச்சுடு ப்ளவுஸ்லையும் பண்ணிக்கலாம் தான். ஆனால் வந்து நம்மளே உடனடியாக ஸ்டிச் பண்ணணுன்னா அது நமக்கு ஒர்த்தாக தான் இருக்கும், அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே ஒரு பிங்க் கலரில் இருந்துச்சு என்கிட்ட சமிக்கி, அதாவது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தனால அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா லேசி டெய்ஸி வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். அதை வச்சு ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிங்க் கலர் நல்ல சூட்டபுளாக இருக்குது அந்த ஃப்ளவருக்கும் அதுக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வந்து
கட் பீட் இருந்துச்சு. அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது போல. அதாவது ஆக்சுவலாக நீடில் வந்து பெரிய சைஸ் எடுத்துட்டேன். நீங்கள் சின்ன சைஸ் நீடில் எடுத்தீங்கன்னா, அந்த சக்கரிக்கு பக்கத்தில் சின்ன சின்ன ஜம்மி அந்த கட் பீடையும் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 30 தான் இருக்கும். ஆனால் அதுக்கு எவ்வளோ ஒர்த்தா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சென்டரில் நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஹேங்கிங் கூட கொடுத்துக்கலாம். நான் என்கிட்ட அந்த ஃப்ளவர் மோட்டிஃப் அதாவது லீஃப் டிசைன் இருக்குது, அதை 2 வச்சுருக்கேன். ஆனால் ஹேங்கிங் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ப்ரூச் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் கிளாஸ் டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு பீடை மிஸ்டேக்காக தைச்சிட்டோம். அதை வந்து இப்போ நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுற பாருங்க. கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டோடு இருக்கிற பீடுக்குள்ளே திருப்பியும் நீங்கள் நீடியில் இன்சர்ட் பண்ணி கீழே லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணும்போது அது வந்து மூவ் ஆகாது. அப்புறம் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி விட்ருங்க. இப்படி மேக்ஸிமம் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. கீழே நாட் போட்டிங்கன்னா அது மூவ் ஆகாது. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இந்த ப்ரூச் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.